ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ எதிர்பார்த்த உறவிடமிருந்து ஒரு செய்திக்காக காத்து கொண்டிருக்கின்றாய். எப்படியாவது நல்ல செய்தியை அவர் சொல்ல வேண்டும் என்று நித்தம் நித்தம் என்னிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் உனக்கு வந்தது என்ன செய்தி என்பதை முழுமையாக தெரிந்து கொள் தங்கமே. நீ அவர் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தும் அந்த அன்பை அவர் புரிந்து கொள்ளாமல் அவருடைய குடும்பத்தினருக்காக உன்னை வேண்டாம் என்று கூறி இப்பொழுது சற்று பிரிந்து நிற்கின்றார். இப்படி பிரிந்து நிற்கையில் உலகம் உங்களை 1000 வார்த்தைகள் சொல்லி காயப்படுத்தும். ஆனால் அவை எதற்கும் நீ செவி சாய்க்காமல் என்னவரின் முடிவு என்ன என்பதற்காக மட்டுமே நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றாய். அப்படி கூறுகையில் அவரே ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார். அவர் எடுத்த முடிவு யாருக்கு சாதகமாகவும் யாருக்கு எதிராகவும் இருக்க போகின்றது என்பதை பார்த்துக்கொள் தங்கமே. அவர் குடும்பத்தினை எதிர்த்து அவர் உன்னுடன் சேர்ந்து வாழ்ந்து ஆக வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டார். அவருடைய வீட்டினர் உன்னை அவருடைய உறவாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் உன்னவர் உன்னை மட்டுமே விரும்புகின்றார். உன் உறவு அவர் காலம் முழுவதும் வேண்டும் என்று நினைக்கின்றார். உன்னுடைய துணையின் வீட்டில் இருக்கும் யாருக்குமே உன்னை பிடிக்கவில்லை. உன் மீது எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை. ஆனால் உன்னவருக்கு நீதான் உயிர், உனக்கு அவர்தான் உயிர் என்பது எனக்கு நன்றாக தெரியும். சில சமயங்களில் அவருடைய குடும்பத்தினருக்காக உன்னை சங்கடப்படுத்தி இருந்தால் கூட இப்பொழுது அவர் நீ மட்டுமே வேண்டும் என்று உன்னை தேடி வர காத்திருக்கின்றார், வரப்போகின்றார். அவருடைய குடும்பத்தினரிடம் நீங்கள் என்னுடன் இருந்தால் இருங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள், என்னால் அவரை விட்டு இருக்க முடியாது என்று கூறப்போகின்றார். அவரிடமிருந்து கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி வரும். பின்பு அவரே உன்னை நேரில் சந்தித்து உன்னை அழைத்து செல்ல போகின்றார். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. பலரின் வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காமல் நீ தைரியமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பதை முதலில் நிறுத்த தங்கமே. நீ யாருக்காக அழுகின்றாயோ, யார் மீது உயிரையே வைத்திருக்கின்றாயோ அவர் நிச்சயமாக உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல செய்தியை சொல்லி உன்னை அழைத்து செல்வார். உன்னுடைய வாழ்க்கை அவருடன் தான். எனவே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த பிரிவு தற்காலிகமானது தான், நிரந்தரமானது அல்ல என்பதை புரிந்து கொள். உன்னவர் உன்னை தேடி வரும் சமயத்தில் நீ தைரியமாக இருந்தால்தானே அவருடன் சந்தோஷமாக வாழ முடியும். உன்னுடைய உடம்பை நீயே கெடுத்து கொள்ளாதே, உன்னுடைய மனதையும் கெடுத்து கொள்ளாதே. தேவையில்லாத விஷயங்களை உன் மனதிற்குள் சேமிக்காதே. அனைத்தையும் விட்டுவிடு. உனக்கென படைக்கப்பட்டவர், கடவுளால் இணைக்கப்பட்டவர் அவர். நிச்சயமாக அவருடன் ஒன்றாக இணைந்து நீ சந்தோஷமாக வாழ்வாய். ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!